ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் கிச்சன் வேல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு திரக்கல் தான் பண்ண போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் செய்கிறது ரொம்ப சிம்பிள். இது செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம ரைஸு கூட இது ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்மரில் 2 வேளைலாம் நம்ம சமைச்சிட்ருக்க முடியாது. ஒரு வேளை செஞ்சு வச்சுட்டோன்னா நம்ம 2 வேளைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். பேனில் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், சோம்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஆனியன் பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. இடித்து சேர்க்கும் போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். மிக்சியில் அரைக்கிறத காட்டிலும் இது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா 3 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி அதிகம் போட்டால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கொஞ்சம் நிறைய வரும். நம்ம இது வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் போட்டு வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அதையும் நம்ம பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு பாதி வெந்துடும். மைய சூப்பராக இருக்கும். நம்ம தோசைக்கெல்லாம் அப்படியே சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் தக்காளியோடு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கத்திரிக்காய் நான் ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சின்ன கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காய் இந்த மாதிரி பொடியாக சேர்த்துக்கோங்க. பொடியாக சேர்க்கும் பொழுது இதெல்லாம் வேகும் பொழுது டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். ஆனால் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். மார்னிங் நீங்கள் வச்சிட்டிங்கன்னாக்கா நம்ம மார்னிங் இட்லி கூட ஊற்றிக்கலாம். நைட்டு வச்சுட்டு தோசைக்கும் ஊற்றிக்கிட்டுக்கா வேலை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இதோட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மசாலா ஒரு சிம்பிளாக அரைச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு தேங்காய் பார்த்திங்கன்னா நான் 2 பத்தை தேங்காய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பத்தை தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்துகிட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. காஞ்ச மிளகாய் நான் 3 எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் உரப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த வரமிளகா. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா மிக்சியில் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இதோடு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி தாராளமாக சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம மார்னிங்கும் வச்சுக்கலாம், நைட்டும் வச்சுக்கலாம். இல்லை மதிய சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 விசில் தான் வச்சு இறக்குனீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வேலை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்லாம் கொஞ்சம் மசிச்சு விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா நான் ரேஷன் அரிசியில் தான் போட்டது ஃபுல்லாக. நம்ம சேனலில் மெஷர்மெண்ட்டோட ரேஷன் அரிசி எப்படி பண்ணுறதுன்ட்டு போட்டிருக்கேன். எப்படி அரைக்கிறது அரிசி மெஷர்மெண்ட்டோட போட்டிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இட்லியோட மார்னிங் சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த டிஷ் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்